ஹாய் ஹலோ வெல்கம் மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தாங்க கோயிலுக்கு போயிட்டு திருப்பதி போயிட்டு 4 மணிக்கு தான் வந்தோம். அதாவதுன்னு 5 மணி 5:15 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர. ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலையில் ஒன்றும் டிஃபன் செய்யலை, டைம் அதுக்கே சரியாக போச்சு. 5:15க்கு வந்தோம். வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும். முழிச்சு பார்த்தா மணி 9:30 ஆயிடுச்சு. அதனால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கும் கடையிலேயே வாங்கணும் அப்படிங்கும்போது அது செட் ஆகாத விஷயம். நமக்கு கடை சாப்பாடு அதிகம் நமக்கு ஒத்துக்காது. ஓகேவா, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், அரிசி ஊற வச்சு ஃபஸ்ட்டு சாதத்தை வடித்து எடுத்துட்டேன். அப்புறம் சாம்பார், பருப்பு சாம்பார் வச்சுட்டேன். சரி தொட்டுக்க எதனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றனால மீன் மக்கள் வாங்கியிருப்பாருங்க. மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் இது தாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால, திருப்பதி போயிட்டு வந்தோம், அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கள் ஊரில் பண்டிகை கோட்டமாரின்னு சொல்லுவாங்க. சேலத்து கோட்டமாரி அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய மாரியம்மன். அது ஃபுல் 18 பட்டிக்கும் பண்டிகைங்க. இன்றைக்கி சேலம் முழுக்க பண்டிகை தான். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம நான்வெஜ் எதுவும் செய்ய முடியல. சரி இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாம்பார் வச்சுட்டு நம்ம சாதம் வடித்தாச்சு. நமக்கு நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. சரி அதுக்கு பதிலாக நம்ம மீன் மக்கர் பொரிச்சிக்கலாம் சைடிஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் மக்கர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம மீன் மக்கர் பொரிச்சிடலாமா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மேலே வச்சுருங்க. ஃபைனலாக நம்ம சாப்பாட்டு வேலையை முடிச்சாச்சு. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். கொதிக்க இருக்குதுங்க சாப்பாடு. மணி பாருங்கள், 2 மணி ஆயிடுச்சா. வயிறு கவக்கவான்னு கத்துது, பசிக்குதுன்னு கத்திட்டு இருக்குது வயிறு. அதனால் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, டாட்டா பாய். நான் சாப்பிட போகிறேன்.